Hi, good afternoon, students. Now we are seeing the poem All the World's Stage. Actually, in the last session, we have seen the first three stages of the man's life. So, third poem, All the World's Stage. It is not a single poem which was written by William Shakespeare. It is an extract taken from the play As You Like It. And this poem is a monologue by a character named Jacques in the play As You Like It. So the play was written by William Shakespeare. I have already said that all the world's stage you have 7 stages. How many stages you are having? 7 stages. So each human beings, so normal birth as well as a normal death. Before the exit and the entrance of the particular human beings, they have to cross 7 stages in their life. So the first stage is infant, the second stage is schoolboy, third stage is lover, fourth stage is soldier, fifth stage is judge, sixth one old man, and last, the 7th one is second childhood. So here in this image, they have given the stages of a butterfly. So how many stages the butterfly has to come over to become an adult? So egg, and then caterpillar, and it is chrysalis, and the last it was made into a butterfly. So like this, like a butterfly, it has some stages. Likewise, we human beings also have many stages. See here, the phrase all the world's stage is the beginning of a monologue. I have already said that monologue is a person who speaks to himself before the audience in the stage. From William Shakespeare's As You Like It, spoken by Jacques in Act 2 and Scene 7. So the line is 138. He compares the world to a stage and life to a play. William Shakespeare is comparing the world to the stage. Stage, what does mean stage? In theatre, we have a stage where the actress will act. ஸோ உலகத்தை ஒரு நாடக மேடையோர் கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் த லைஃப் டு எ பிளே அண்ட் லைஃப் டு எ பிளே. லைஃப்னா என்னது? நம்ம இந்த உலகத்தில் வந்து வாழ்கிற வாழ்க்கையை அங்கே வந்து நாடகத்தில் அவங்க ரோல் ப்ளே பண்ணுறத சொல்கிறாங்க. அண்ட் கேட்டலாக்ஸ் த 7 ஸ்டேஜஸ் ஆஃப் அ மேன்ஸ் லைஃப். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ரோலை ப்ளே பண்ணுறதுக்காக இந்த உலகத்துக்கு வராங்க. ஸோ எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாடகத்தில் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ரோல்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுடைய ரோல்ஸை அவங்க ப்ளே பண்ணுற மாதிரி வி ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் டு ப்ளே அண்ட் ஈச் ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் த 7 ஸ்டேஜஸ் டு க்ராஸ் அவுட் பிஃபோர் தேயர் டெத், பிஃபோர் தேயர் நார்மல் டெத், ரைட்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் most frequently quoted passages. So this is most important, all the world's stage. ஸோ அந்த இது வந்து நிறைய இடத்துல பார்த்தோன்னா நம்ம ப்ராபபில் கூட நம்ம இது பண்ணியிருப்போம், உலகமே ஒரு நாடக மேடை, ஸோ ஒரு மேக்ஸிம் மாதிரி அப்படின்னு, ரைட்? ஸோ இது பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏஜில் எப்படி அந்த பீப்புளை கூப்பிடலாம், அந்த ஏஜ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன நேம் பாருங்கள். 10 to 19 டினேரியன், 20 to 29 விசனேரியன், 30 to 39 ட்ரைசனேரியன், 40 to 49, அதாவது பீப்புள் ஹூ ஆர் பிட்வீன் திஸ் ஏஜ், 40லேருந்து 49 வயசில் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்பை, எந்த ஏஜ் குரூப் அவங்க சேர்ந்தவங்க அப்படின்னா குவாட்ராஜெனேரியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 40 to 49 குவாட்ராஜெனேரியன், 50 to 59 குவின்குவாஜெனேரியன், 60 to 69 செக்ஸாஜெனேரியன், 70 to 79 septuagenarian, 80 to 89 octogenarian,
90 to 99 nonagenarian. So 100 and above people centenarian. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏஜ்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணலாம். சரியா? தேவார் இன் தி டினேரியன் பார்ட். அப்படின்னா டினேரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 to 19 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு ஆத்தரை பற்றி படிக்கிறோம், அந்த ஆத்தரை பற்றி சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோஜெனேரியனாக அவர் இருக்கார், இப்போ இருக்கக்கூடியது வந்து அவர் ஆக்டோஜெனேரியன் பகுதியில் இருக்கார் அப்படின்னா 80 to 89 ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் 80லேருந்து 89 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ such age group people can be depicted by these words. Right. So we have already seen this poem. So once again recollect this poem. All the world's a stage, இந்த உலகமே ஒரு நாடக மேடை, and all the men and women merely players. ஸோ நாமெல்லாம் இதில் ஒரு நடிகர்கள் போல தான். They have their exits and their They have their exits and their entrance. So they have their exits. Each human beings have their entrance into this world by birth and they exit from this world by their death. So அவங்க இறந்து போயிடறாங்க. அது their அப்படிங்கிறது human beings. And one man in his time plays many parts. ஸோ அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய லைஃப் டைமில் அவனுடைய கேரக்டரை அவன் ப்ளே பண்ணுறான். ஸோ அவனுடைய எத்தனை ஏஜஸ் இருக்குன்னா 7 ஏஜஸ் ஹீ இஸ் ஆக்டிங். ஸோ 7 பருவங்களே அவன் நடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே நடிக்கிறது அப்படின்னா வாழ்கிறது. ஏன்னா இது ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸோடு கம்பேர் பண்ணுறனால நாம் இந்த மாதிரி சொல்கிறோம். அதனால தான் ஹிஸ் ஆக்ட் பீயிங் 7 ஏஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பார்த்தோம், இன்ஃபேண்ட் கைக்குழந்தை. அதனுடைய நேச்சர் என்னன்னா மியூலிங் அண்ட் பியூக்கிங். மியூலிங் அப்படின்னா ஒரு பூனை போல் கத்துறது, அழுவுறது. அதான் குழந்தையினுடைய அழுகை சத்தத்தை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. பியூக்கிங் அப்படின்னா இட் வாமிட்ஸ். ஸோ இது கதக்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பெரியவங்க தமிழில். ஸோ இட் வாமிட்ஸ் இன் த நர்ஸ் ஆர்ம்ஸ், மதர்ஸ் ஆர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கூல் பாய். ஸோ வைனிங்னா என்ன அர்த்தம்? சந்தோஷம் இல்லாத ஒரு ஸ்கூல் பாய், அதான் வைனிங். அன்ஹாப்பி, அழுதுகிட்டே நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் பாய். அவனுடைய பேக்கில் என்ன மாட்டியிருக்கான்னா சாச்சல். சாச்சல் அப்படின்னா ஷோல்டர் பேக், ஸ்கூல் போகும்போது பேக் மாட்டிட்டு போகிற மாதிரி. ஸோ டியூரிங் மார்னிங் டைம் ஆஃப்டர் ஹிஸ் பாத் ஹிஸ் ஃபேஸ் வில் பி வெரி ஷைனிங். ஸோ அதான் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ். க்ரீப்பிங், மெதுவாக ஊர்ந்து போகிறது, ஒரு ஸ்னைல் ஊர்ந்து போகிறது போல், பிடிக்காமல் ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டேஜ், ஸ்கூல் பாய். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ் லவர். அவனுடைய முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் தென் த லவர் சையிங் லைக் ஃபர்னேஸ். ஃபர்னேஸ்னால் நெருப்பெரியும் இடம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா அவனுடைய முகத்தில் நெருப்பு தெரியுது அப்படின்னு அர்த்தம் இல்லை, உடைந்த மனம், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவனுடைய முகத்தில் தெரியுது. ஐயோ நம்மளுக்கு நம்மளோட காதலி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாளா அப்படிங்கிற ஒரு பெருமூச்சும் ஒரு ஏக்கமும் அவனுடைய முகத்தில் தெரியறது தான் லைக் ஃபர்னேஸ்ன்னு கம்பேர் பண்ணுறாங்க. வித் எ ஊஃபுல் பேலட். ஊஃபுல்னா சாரோ, ரொம்ப சோகமாக, அதாவது தன்னுடைய காதலியை பற்றி நினச்சி ரொம்ப சோகமான ஒரு பேலட், ஒரு சாங் பாடுறாரு. கண்டிப்பாக அந்த பாட்டில் அவருடைய ஏக்கத்தை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி இட் வாஸ் மேடு டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் ஐப்ரோ. இதில் நம்ம 2 விதமாக சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னா வென் ஹீ இஸ் சிங்கிங் தட் பேலட் he can see the expression of his beloved through the expression of the eyebrow made by her. அவனுடைய belovedனுடைய புருவங்கள் அசைவல் வச்சு அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று அவனுடைய பாடலில் அவனுடைய காதலின் புருவத்தை பற்றி கூட பாடியிருக்கலாம். ஸோ அதுதான் லவ்வர். ஸோ லவ்வர் he wants the love of his beloved. அதுக்காக சோகமாக அந்த பாடலை பாடுறது தான். இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். தென் எ சோல்ஜர். வாட் இஸ் ஹிஸ் ஃபோர்த் ஸ்டேஜ்மா? சோல்ஜர். இந்த லவ்வர் வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு பெருசாக பொறுப்பு இருக்காது. லவ்வருக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பொறுப்பு வந்துடும். ஆனால் பொறுப்பு
அதாவது நான் உனக்கு எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நம்மளுக்கு நிறைய சத்தியங்கள்லாம் பண்ணி தருவாங்க. நான் பார்த்துக்குறேன், நான் ஃபேமிலி பார்த்துக்குவேன், இதெல்லாம் அந்த மாதிரி ஏஜ். அதாவது ஒரு 25க்கு மேலே 35 வரைக்கும் இப்படி தான் ரொம்ப நிறைய சத்தியங்கள் பண்ணி தருவாங்க, பொறுப்பாக இருப்பாங்க. ஆனாலும் சட்டார்னு கோவம் வந்துடும். அந்த சோல்ஜர் அப்படிங்கிறது தான். ஸோ சோல்ஜர் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் 4th ஸ்டேஜ். தென் எ சோல்ஜர் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் ஓத்ஸ், நிறைய சத்தியங்கள். ஓத்ஸ்னால் என்னது? ப்ராமிசஸ். ஓத்ஸ்னால் என்னது? ப்ராமிசஸ். ஸோ ஓத்ஸ், ப்ராமிசஸ் அண்ட் பியர்டட் லைக் த பார்ட். பார்ட் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, லியோபார்ட். பார்ட்னா என்னது? லியோபார்ட். அப்படின்னா என்ன? நம்ம லெப்பர்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான் LEOPARD, லெப்பர்ட். ஸோ ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்ஸ் அண்ட் பியர்டட் லைக் த பார்ட் அப்படிங்கிறது LEOPARD, லெப்பர்ட். ஸோ லெப்பர்டுக்கும் சீத்தாவுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம சீத்தான்னு சொல்லுவோம்ல, சீத்தாங்கிறது ஃபாஸ்டஸ்ட் அனிமல். ஸோ சீட்டாவுக்கும் லெப்பர்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த உடம்பில் மேலே இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ் டிஃபர் ஆகும். லெப்பர்டுக்கும் சீட்டாவுக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். லெப்பர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமலாக இருக்கும். ஆனால் சீட்டா வந்து ஃபாஸ்டஸ்ட் அனிமலாக இருக்கும். உடல் ரீதியாக வலிமை சீட்டாவை விட லெப்பர்டுக்கு அதிகம். ஆனால் வேகம் எதுக்கு அப்படின்னா சீட்டா தான் வேகமாக இதாகும், ஓடும். ஸோ இங்கே என்ன மீனிங் அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் தாடியோட அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இப்போல்லாம் வச்சுக்கிறாங்களா அந்த ஒரு யூத், அந்த 25 to 35 அந்த யூத் ஏஜில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பியர்டு. ஸோ சோல்ஜர்ஸ் வித் பியர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பியர்ட் அது வெரி ரொம்ப லாங் கிடையாது, லிட்டில் பியர்ட். பியர்ட்னா தாடி, ரைட்? ஸோ சோல்ஜர் அப்படிங்கிறவன் நிறைய சத்தியங்களை பண்ணித்தர வருதும். ஸ்ட்ரேஞ்ச்னால் நிறைய வித்தியாசமான புதுசாக நிறைய சத்தியங்கள் செய்யக்கூடிய ஒரு ஏஜ் அது. ஒரு லெப்பர்ட் போல் சின்ன ஒரு தாடியோடு இருப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜெலஸ் இன் ஹானர். ஸோ ஜெலஸ் இன் ஹானர் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேஸஸையும் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜெலஸ் இன் ஹானரும் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் கீழே அப்படியே பாருங்கள், ஜெலஸ் இன் ஹானர் கொடுத்துருக்காங்களா என்னென்ன? த யங் மேன் இங்கே யார் அப்படின்னா த சோல்ஜர் ஏஜில் இருக்கவங்க. த யங் மேன் டேக்ஸ் கிரேட் கேர் ஆஃப் ஹிஸ் ஹானர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாதை தான் அவனுக்கு அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஹிஸ் ரெப்புடேஷன் அஸ் எ குட் மேன், எப்படிப்பட்ட மனிதனாக அப்போ வாழணும்னு அவன் நினைப்பான். நல்ல மனிதன், அவனை ஒருத்தர் கூட தப்பு சொல்லக்கூடாது, அவனா ஓகே அப்படின்னு அவனை மதிக்கணும். அதுதான் ஜெலஸ் இன் ஹானர். ஜெலஸ்னால் என்ன? பொறாமை. ஜெலஸ் இன் ஹானர்னால் என்ன அர்த்தம்? அந்த அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு வந்து எல்லாம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஏஜ் தான் அது. அதுதான் ஜெலஸ் இன் ஹானர். ஸோ ஹி கிவ்ஸ் மச் கேர் டு ஹிஸ் ஹானர். இட் மீன்ஸ் தட் ஹீ ஷுட் பி respected or he should be honored by the people and they should refer him as a good man. ஸோ இவனை போல் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வயசு என்ன அப்படின்னா சோல்ஜர் ஏஜ். ஸோ அதுதான் ஜெலஸ் இன் ஹானர். நெக்ஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜெலஸ் இன் ஹானருக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஜெலஸ் இன் ஹானருக்கு அப்புறம் சடன் அண்ட் குவிக் இன் குவாரல். இதுதான் நான் சொன்னேன், பேசிகிட்டே இருப்பாங்க, இருந்தாப்புல அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். ஸோ அப்படி டக்குன்னு இப்போ அப்பா ஏஜில் இருக்கவங்க சடார்னு கோவப்பட மாட்டாங்க. லவ்வர் ஏஜில் இருக்கவங்களுக்கு அந்த பொறுப்புங்கிறதே பெருசாக இருக்காது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பருவம் எப்படின்னா பொறுப்பும் இருக்கும், அந்த ஒரு டக்குன்னு அவசரப்பட்ட ஒரு கோவமும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஏன்னா அந்தளவு பெரிய அனுபவம் கிடைக்காது. அப்பா ஏஜுக்கு போகும்பொழுது தான் ஓரளவு நம்ம 30-40 ஏஜ் 35 மேலே ஒரு 40 ஏஜுக்கு மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பொறுப்பு அந்த அனுபவங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் சடன் அண்ட் குவிக் இன் குவாரல். பாருங்கள் ஏன் எதுக்காக நம்ம டெக்ஸ்ட் புக் லைன்ஸ் வச்சு இதை சொல்கிறோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் இதை மீன் பண்ணி தான் சொன்னாருங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரியணும். ஸோ தட் வாஸ் த பாயிண்ட். சடன் அண்ட் குவிக் இன் குவாரல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். குவாரல்னாவே ஆர்கியூமெண்ட் அப்படின்னு அர்த்தம். சடன்னா என்ன அர்த்தம்? எதிர்பார்க்காம நல்லா தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இருந்திருந்தாப்புல டக்குன்னு கோவம் வந்து கத்துவாங்க. ஸோ இன் அன் ஆர்கியூமெண்ட் திஸ் யங் மேன் மைட் சடன்லி பிகம் வயலண்ட். ஒரு இதை பேசிகிட்டே இருப்பாங்க, சரி ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்து டக்குன்னு கோவம் வந்து கை நீட்டி அடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜ் இது. ஸோ ரொம்ப மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏஜ்
அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு கோவப்படக்கூடிய ஒரு ஏஜ் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சடன் அண்ட் குவிக் இன் குவாரல். ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இந்த பர்டிகுலர் லைனை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் வென் அப்ரிசியேஷன் கொஷின் தே வில் கிவ் யூ அ பர்டிகுலர் லைன். ஒரே லைன் கொடுத்துருவாங்க, ஜெலஸ் இன் ஹானர் சடன் அண்ட் குவிக் இன் குவாரல். ஸோ நம்மளுக்கு அங்கே கொஷின்ஸ் வந்து அரேஸ் பண்ணுவாங்க, விச் ஏஜ் இஸ் ரெஃபர்ட் ஹியர். ஸோ அப்போ நம்ம அங்கே சொல்லணும், ஸோ இட் இஸ் த சோல்ஜர் அப்படின்னு சொல்லணும். ஸோ எந்த ஸ்டேஜ்னு கேட்பாங்க, விச் ஸ்டேஜ் இஸ் ரெஃபர்ட் ஹியர்னா சோல்ஜர் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்காக தான் அதை நம்ம இவ்வளோ கிளியராக படிக்கணும்னு சொல்கிறது. ஸோ அதிகமான எதில் மேல் பொறாமை இருக்கும், அந்த மரியாதை அதிகமாக தனக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு இடத்துல ஆர்கியூமெண்ட், ஒரு சண்டையில் ஒரு பேச்சு இதில் பேசிகிட்டு இருக்கும்போது இருந்திருந்தாப்பில் ஒரு கோவம் வந்து சண்டைக்கு போகக்கூடிய ஒரு ஏஜ். அடுத்து பாருங்கள், சீக்கிங் த பபுள் ரெப்புடேஷன். பபுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இப்போ சோப்பில் வந்து நுர இது பண்ணி அதை வந்து பார்த்தோன்னா நம்ம பபுள்னால் என்னது, உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் நம்ம சொல்லுவோம் சரியா, முட்டை முட்டையாக. ஸோ அது வந்து எவ்வளோ நேரம் அதனுடைய லைஃப் இருக்கும்? ரொம்ப நாள் இருக்குமா, ரொம்ப நேரமாவது இருக்குமா? அப்படி இல்லை, கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அது பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ பபுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்தில் உடைந்து போகக்கூடிய. அப்படின்னா இங்கே என்ன மீனிங் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மரியாதை எதிர்பார்ப்பாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு ஒரு இப்போ காஃபியே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்க வந்தாங்கன்னா ஏன் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்போ அப்பாவோடைய வயசில் இருக்கவங்க அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க சார். அவங்களுக்கு கொடுத்து நம்மளுக்கு வரும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி ஏன் என்ன கேட்கல, என் தம்பி மட்டும் நீங்கள் கேட்டிங்க ஏன் என்ன கேட்கல, ஏன் அக்காவுக்கு கேட்டிங்க என்ன கேட்கல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மரியாதை எதிர்பார்க்கும் ஒரு வயசு. இந்த சின்ன சின்ன விஷயங்கிறது தான் பபுள்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லாதது உடனே உடஞ்சி போகிற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு மரியாதை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. சீக்கிங்னா வாண்ட் ஆஃப் ஷார்ட் லிவ்டு க்ளோரி. அதான் சிம்பிளாக சொல்லணும்னா சீக்கிங் த பபுள் ரெப்புடேஷன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பபுள் ரெப்புடேஷன்னா எ ஷார்ட் லிவ்டு க்ளோரி. எ ஷார்ட் லிவ்டு க்ளோரி. பாருங்கள் கொடுத்துருக்காங்க, சீக்கிங் த பபுள் ரெப்புடேஷன். எ பபுள் இஸ் எம்டி, அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. பட் ஸோ பை சீக்கிங் த பபுள் ரெப்புடேஷன் ஷேக்ஸ்பியர் மீன்ஸ் ஷார்ட் லிவ்டு க்ளோரி. கொஞ்சம் அது ஒரு பெரிய விஷயமே இருக்காது, பட் அதில் கூட நம்மளுக்கு முக்கியத்துவம் இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எனக்கு மரியாதை தரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வயசு. ஸோ அதுதான் சீக்கிங் த பபுள். இந்த சோல்ஜர் ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ரிஷியேஷன்லேயும் சரி ப்ளஸ் இஆர்சிலையும் சரி உங்களுக்கு இது கேட்பாங்க. பாருங்கள், ஜெலஸ் இன் ஹானர் சடன் அண்ட் குவிக் இன் குவாரல். இதில் சோல்ஜர் பற்றி சொல்லணுன்னா 6 கேரக்டர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு சோல்ஜர், அவங்களுடைய இது ஃபஸ்ட் திங் என்னென்னா ஸ்ட்ரேஞ்ச் ஓத்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராமிசஸ், அண்ட் ஹீ வில் பி பியர்டட் லைக் த லெப்பர்ட், அண்ட் ஹீ இஸ் ஜெலஸ் இன் ஹானர், and during the argument he is sudden and he becomes violent and attacks somebody. Or and next he wants a short lived glory. So he wants or he seeks the bubble reputation. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மரியாதை எதிர்பார்க்கறது. even in the cannon's mouth. cannonsனா என்னம்மா பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கெனான்னாவே லார்ஜ் கன். நம்ம போருக்கு போகும்போது, சோல்ஜர்ஸ் போருக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு கன் வச்சுருப்பாங்க. எதிரியினுடைய அந்த கன், அவருடைய அந்த மவுத் அப்படிங்கிறது என்னது, கன்னுடைய முன்பகுதி, அந்த புல்லட் வந்து ரிலீஸ் ஆகிற பகுதி. ஸோ அது அவங்களுடைய நெத்திக்கு நேராக வச்சா கூட அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். அண்ட் இட்ஸ் மவுத் வாஸ் அட் த ஃப்ரண்ட். இங்கே மவுத்னா எதனுடைய மவுத்ப்பா? கெனானுடைய மவுத். ஸோ த மேன் சீக்ஸ், அதனுடைய மீனிங் பாருங்கள். ஸோ த மேன் சீக்ஸ் ஹிஸ் ரெப்புடேஷன் ஈவன் இஃப் இட் மீன்ஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கன். கன்னுக்கு முன்னாடி இருந்தாலும் இங்கே ரெப்புடேஷன் எதிர்பார்க்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓடிட மாட்டான், கோலம் மாதிரி எப்படி இருப்பான், தைரியமாக நிற்பான். அப்போ என்ன நினைப்பான், இவ்வளோ சூழ்நிலையில் கூட அவன் அவ்வளோ தைரியமாக இருந்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெருமையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வயசு எது அப்படின்னா அந்த சோல்ஜர் ஏஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் எத்தனை ஸ்டேஜ் உங்களுக்கு? ஃபோர்த்து ஸ்டேஜ் ரைட். ஸோ ஃபோர்த் ஸ்டேஜில் என்ன சொல்கிறோம் நாங்கள்? ஸ்ட்ரேஞ்ச் ஓத்ஸ், bearded like leopard, and he seeks honor, and he will make quarrel or argument, and he suddenly when during the argument scene he will become sudden violent,
and he seeks a short-lived glory. So even in the canonment, though the canon is in front of him, though the mouth of the canon is in the forehead of the soldier, he seeks a reputation. It means that he will face it boldly. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏஜ் தான் எது அப்படின்னா சோல்ஜர் ஏஜ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அண்ட் தென் த ஜஸ்டிஸ். இங்கே ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஜட்ஜ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆக்சுவலாக அது பர்சானிஃபிகேஷன் மாதிரி. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஏஜை சொல்லும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜுன்னு சொல்லணும். இங்கே ஜஸ்டிஸ்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்கிறதா அர்த்தம். ஜஸ்டிஸ்ங்கிறது நீதி, அந்த நீதிக்குன்னு ஒரு உருவம் இல்லை. ஆனால் அந்த ஜஸ்டிஸ் நீதியை ஒரு உருவமாக்கினால் அதுதான் இந்த 5ஆம் ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஜஸ்டிஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் தென் த ஜஸ்டிஸ், அதாவது ஜட்ஜ் இன் ஃபேர் ரவுண்ட் பெல்லி. இது என்ன அப்படின்னா ஓரளவு, பெல்லின்னா என்ன அர்த்தம், தொப்பை, ரைட். ஸோ அந்த ஸ்டேஜ் ஓரளவு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தொப்பை விழுந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபேர் ரவுண்ட் பெல்லி வித் குட் கெப்பான் லைன். அந்த கெப்பான் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கெப்பான் லைன் அண்ட் 16 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டு லைன் மீன்ஸ் டு ஃபில் சம்திங் அட் த எட்ஜஸ் ஹியர். ஆக்சுவலாக இங்கே என்ன மீனிங் அப்படின்னா ஃபில் ஹிஸ் ஸ்டொமக் பை ஈட்டிங் குட் சிக்கன். ஸோ நிறைய சிக்கன்லாம் சாப்பிட்டு அப்படியே அவனோட வயிற்றை ஃபில் பண்ணி அப்படியே ஒரு தொந்தி போல் வச்சுருக்கான். ஸோ அதுதான் அந்த ஏஜ். எது அப்படின்னா அந்த ஜட்ஜ் ஏஜ். ஓரளவுக்கு வந்து அப்பாவனுடைய அந்த அப்பா இருக்கக்கூடிய வயசு, நம்மளுடைய ஃபாதர் இருக்கக்கூடிய அந்த ஏஜ். ஃபாதர் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மேபி இப்போ என்னுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக ஏஜே ஆயிடுச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ஓல்ட் மேன் ஆகிட்டார். உங்களுடைய அப்பா இருக்கக்கூடிய ஏஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜட்ஜ் ஏஜ்குள்ளே தான். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெல்லிலாம் வந்திருக்கும் பயங்கரமாக, சிக்கன்ஸ்லாம் சாப்பிட்டு. அதான் அந்த மேன் வாஸ் ஃபேட் ஃப்ரம் ஈட்டிங் குட் சிக்கன். ஸோ நிறைய சிக்கன் சாப்பிட்டு குண்டாயிருக்கிறது அப்படின்னு அர்த்தம், ரைட். ஸோ ஜட்ஜ் இஸ் தி 5th ஸ்டேஜ் ஆஃப் தி ஹியூமன் பீயிங். ஸோ அதுக்கப்புறம் அவனுடைய கண்கள் வித் ஐஸ் சிவியர். அப்பா வந்து நம்ம விளையாட்டுத்தனம் இருக்கும், அப்புறமேட்டுக்கு ரொம்ப ஒரு மரியாதை எதிர்பார்க்குறதும் ஒரு திமிரும் ஒரு 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 மாதிரி இருக்கிறது தான் சோல்ஜர் ஸ்டேஜ். பட் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவனுடைய வயசு அந்த ஜட்ஜ் ஸ்டேஜில் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய கண்கள் கொஞ்சம் சிவியராக இருக்கும். இங்கே சிவியர்னால் என்ன அர்த்தம், கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் பாருங்கள். அவங்களுடைய பியர்ட் வந்து ஃபார்மல் கட், நார்மலாக எல்லோரும் கட் பண்ண மாதிரி நல்லா க்ளோஸ் சேவிங் அந்த மாதிரி இருக்கும். ஃபுல் ஆஃப் வைஸ் சாஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சாஸ்னா இங்கே சாஸ் அப்படின்னா சேயிங்ஸ், அறிவாளித்தனமான பேச்சுகள் நிறைய இருக்கும். நிறைய புது ஏன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். ஸோ அதனால் நிறைய புது விதமான எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து நம்மளுக்கு நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களுடைய பேச்சில் அறிவு திறமை தெரியும், ஏன்னா அனுபவம் அவங்களுக்கு அதிகம். ஸோ அதுதான் அந்த ஜட்ஜ் ஸ்டேஜில். ஃபுல் ஆஃப் வைஸ் சாஸ் அப்படின்னா வைஸ் சேயிங்ஸ் அண்ட் மாடர்ன் இன்ஸ்டன்சஸ்னால் என்னது, எக்ஸாம்பிள்ஸ். நிறைய புது காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லி வாழ்க்கையை நம்மளுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் அந்த ஏஜில் இருக்கக்கூடியவர்கள். அதுதான் 5th ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம், ரைட். அண்ட் ஸோ ஹி பிளேஸ் ஹிஸ் பார்ட். ஸோ இப்படி அவனுடைய ரோலை அவன் ப்ளே பண்ணுறான். ஸோ 1st ஸ்டேஜ் இன்ஃபேண்ட், 2nd ஸ்டேஜ் ஸ்கூல் பாய், 3rd ஸ்டேஜ் லவ்வர், 4th is a soldier stage, and 5th one is judge. Next, now he shift. இங்கே பாருங்க, the 6th age shifts into, இதுவும் பாருங்க ஒரு பர்சானிஃபிகேஷன் தான். 6th ஏஜ் ஷிஃப்ட் ஆகுமா, ஏஜ் போய் அங்கே ஷிஃப்ட் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா 6ஆம் ஏஜ் அந்த 6th ஸ்டேஜ் அந்த அதுக்கு ஒரு உருவம் கொடுத்த மாதிரி அது ஷிஃப்ட் ஆகல, ஹியூமன் பீயிங் தான் ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அதனால் the 6th ஏஜ் ஷிஃப்ட்ஸ் அப்படிங்கிறதே பர்சானிஃபிகேஷன் தான். இன்டு த லீன் அண்ட் ஸ்லிப்பர்டு பேண்டலோன். இப்போ 5th ஸ்டேஜ் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து 6th ஏஜ். இந்த 6th ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்பு முன்ன வந்து தொப்பையாக இருந்தது, ரைட். அதுக்கு முன்னாடி சோல்ஜர் ஏஜில் ரொம்ப க்ரிப்பாக இருக்கும் நம்மளுடைய உடல். ஸோ லவ்வர் ஏஜ் நம்மளுக்கு அது வந்து ஜஸ்ட் காலேஜ் அந்த மாதிரி ஏஜ். ஆனால் இந்த
6th ஏஜ், இட் மீன்ஸ் தட் அது வந்து ஆக்சுவலாக என்ன ஏஜ்னு சொல்லணும்னா ஓல்ட் மென். ஸோ அப்போ ரொம்ப வயசாகுது அவங்களுக்கு. அவங்களுடைய உடல் லீன் ஆகுது, தின் இன்டு த லீன் அப்படின்னா என்ன அர்த்தம், தின். அண்ட் ஸ்லிப்பர்டு பேண்டலூன், ஸ்லிப்பர்டு பேண்டலூன், ஸோ ரொம்ப லூஸான பேண்ட்ஸ் அண்ட் வியரிங் ஸ்லிப்பர்ஸ். ஸோ நார்மலாக ஒரு சாதா ஸ்லிப்பர் மாதிரி ஒரு மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு அவங்களுடைய வியர் பண்ணக்கூடிய பேண்ட்ஸ் ரொம்ப லூஸாக. ஸோ ஆக்சுவலாக இந்த ஷேக்ஸ்பியரோட பாயிண்டில் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எ மேன், a funny old man who is always a playful character for the children. ஸோ குழந்தைங்களாம் இந்த வயசுக்காரங்களது எங்கள் பேர் தாத்தா கண்ணு தெரியாமல் போகிறாரு, தாத்தா பார்த்து அதை எடுத்து வைங்க, விழுந்துடாதீங்க ஒரு மாதிரி அந்த ஏஜ். நிறைய பேர் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா காயப்படுத்துவாங்க. அதுதான் அந்த ஏஜ். தடுமாறிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஓரளவு கொஞ்சம் அந்த ஏஜ் வந்துடுறாங்க. ஸோ லீன் அண்ட் ஸ்லிப்பர்டு பேண்ட்லும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தின் அண்ட் ஓல்ட் மேன் ஹூ வியர்ஸ் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் பேண்ட்லூன்ஸ், அந்த இதை தான் அடுத்த பற்றி சொல்லிடுவாங்க பாருங்கள். அவங்களுடைய நோஸில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு கண்ணாடி போட்டிருப்பாங்க. நார்மல் வியரிங் ஸ்பெக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டிஃபாக இருக்கும் அந்த இது. ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோஸ்க்கு கிட்ட வந்து போட்டிருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆர் நோட்ஸ். அவங்களுடைய அந்த 6th ஏஜில் அவங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப லீனாக இருக்காங்க, ரொம்ப லூஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்கள். தின் அண்ட் ஓல்டு மேன் தான் லீன் அண்ட் ஸ்லிப்பர்டு பேண்டலூன் வித் ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆன் நோஸ். அவங்களுடைய ஸ்பெக்ஸ் நோஸில் இருக்கும். அண்ட் பவுச் ஆன் சைடு. பவுச் அப்படின்னா என்ன அர்த்தம், அ பேக் டு கேரி மணி. நம்ம சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம பாட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கு பைன்னு சொல்லுவாங்க, அதில் காசு போட்டு இடுப்பில் சொறி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏஜ். ஹிஸ் யூத்ஃபுல் ஹோஸ்னால் டைட் ட்ரெஸ்ஸஸ் பாருங்கள். ஹோஸ்னால் டைட்ஸ் அண்ட் தின் ட்ரௌசர்ஸ் தட் மென் ஓர் இன் ஷேக்ஸ்பியர் டைம். ஸோ அந்த ஷேக்ஸ்பியர் காலத்தில் அவங்க போட்ட அந்த டைமில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் மாதிரி. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கும். இது யூத்தில் நம்ம எப்படி ட்ரெஸ் போடுவோம், அப்படி டைட் ஃபிட்டிங்காக போடுவோம். அதே ட்ரெஸ்ஸை நம்ம வயசான காலத்தில் போடும்போது எப்படி இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸே லூஸாக இருக்கும். ஏன்னா நம்மளோட உடல் வந்து அப்படியே சிறுத்து போயிடும், சுருங்கிடும் நம்மளோட உடல். ரைட், அதுதான் இங்கே ஹோஸ் அப்படின்னா ட்ரெஸ், டைட் ட்ரெஸ்ஸஸ். ஸோ சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த டைட் ட்ரெஸ்ஸஸ், வெல் ஷேப்ட், எ வேர்ல்டு டூ வைட். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம். ஸோ இன்றைக்கி அந்த இந்த இப்படிப்பட்ட உலகம் எனக்கு வேர்ல்டு டூ வைட், ரொம்ப மிகப்பெரிய இந்த உலகத்தில் அப்படி நாம் அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஃபார் ஹிஸ் ஷ்ரங்க் ஷாங்க் பாருங்கள், ஷாங்க். ஸ்ட்ரங்க்னாவே ஸ்ட்ரிங்க்னுடைய பாஸ்டன்ஸ் தான் கண்ணு ஸ்ட்ரங்க். ஸ்ட்ரிங்க்னா பாருங்கள், ஸ்ட்ரிங்க் அப்படின்னாவே சுருங்கிடுறது, அது க்ரோ ஸ்மாலர். நல்ல மொத்தமாக இருக்கக்கூடிய அவங்க கால், அந்த தொடை, அவங்களுடைய கால் எல்லாமே அப்படியே சுருங்கி ரொம்ப ஒல்லி ஆயிடுறது. அதுதான் இங்கே. ஆக்சுவலாக ஷாங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீட் கட் ஃப்ரம் எ லெக் ஆஃப் அன் அனிமல். ஒரு அனிமல்னுடைய அந்த லெக்குனுடைய அந்த சதையை தான் நம்ம ஷாங்க்கும்போம். அப்படிப்பட்ட அந்த காலில் இருக்கக்கூடிய சதை எப்படி ஆயிடுச்சு, ஸ்ட்ரெங்க் ஆயிடுச்சு, சுருங்கிருச்சு. அதுதான் இங்கே. ஸோ மேன்ஸ் லெக்ஸ் ஹாவ் க்ரோன் நேரோவர் வித் ஏஜ். அந்த 6ஆம் பருவத்தில் அவங்களுக்கு போகும் பொழுது அவங்களுடைய தொடை, அவங்களுடைய காலில் இருக்கக்கூடிய சதையெல்லாம் ரொம்ப நேரோ ஆயிடுச்சுன்னா சுருங்கிருச்சு. ஸோ அதுதான் இங்கே ஷாங்க் பாருங்கள். அண்ட் ஹிஸ் பிக் மேன்லி வாய்ஸ், நல்ல தடுமையான அந்த மேன்லி வாய்ஸ் வந்து மறுபடியும் குழந்தை வாய்ஸ் போல மாறும். அதுதான் அங்கே இது. பிக் மேன்லி வாய்ஸ் டேர்னிங் எகைன் டுவர்ட் சைல்டிஷ் ட்ரிபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாய்ஸ் ஹை பிச்டு வாய்ஸ், ஒரு பையனுடைய சத்தம் எப்படி இருக்குமோ அந்த வாய்ஸ். ஏன்னா வாய்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நடுங்க ஆரம்பிக்கும், வாய்ஸ் எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிக்கும். நல்ல தடுமமான ஒரு குரல், நல்ல ஒரு வாய்ஸ், கம்பீரமான அந்த குரல் நடுங்கும் வாய்ஸாக மாறும் பொழுது குழந்தையினுடைய ஒரு பையனுடைய வாய்ஸ் மாதிரி மாற ஆரம்பிக்கும். ட்ரிபிள் பாய்ஸ் ஹை பிச்டு வாய்ஸ். நெக்ஸ்ட் பைப்ஸ்
பைப்ஸ்னால் எனது ஹை சவுண்ட். ஸோ அவங்க மேல் மூச்சு கீழ் மூச்சு அப்படியே வாங்குவாங்க, கெஸ்ஸுன்னு இழப்புவாங்க. அவங்க பேசும்போதே அந்த சவுண்ட்ஸ் வரும், அப்படியே அந்த ஒரு மாதிரி காற்று அப்படிம்பாங்க இல்லை பார்த்தீங்களா, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ பைப்ஸ் அப்படின்னாவே a high sound and whistles in his sound. ஸோ அந்த மாதிரி சப்தங்கள் அவனுடைய அந்த காற்று குழாய் மூலியமாக அந்த அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் மூலிமா அவங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகும், ரைட்? ஏன்னா எனர்ஜி லாஸ் ஆகிறதுனால ஒவ்வொன்றுமே அவங்க இழப்பு வாங்கி செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏஜ் தான் 6th ஏஜ். 6th அப்படின்னாவே ரொம்ப லீன் ஆகிடுறது, ரொம்ப லூஸ் பேண்ட்ஸ் போடுறது. அதாவது யூத்தில் இருக்கக்கூடிய டைட் பேண்ட்ஸை நம்ம இப்போ வியர் பண்ணும்போது ரொம்ப லூஸாக இருக்கும். He wears slippers and he have specs on his nose and pouch on the side, a bag which has money. Next, his legs will be, to him this world looks very, very big, and his legs will become very narrower. It means it will be shrunk, and his manly voice changed into a childish voice, and he whistles in his sound. ஸோ இது எல்லாமே யாருடைய கேரக்டரு? 6th ஏஜ் ஆன a thin old man எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் we are coming லாஸ்ட் சீன் ஆஃப் ஆல். ஸோ இது எல்லா பருவத்தினுடைய கடைசி சீன். என்ன சீனு? தட் ends this strange eventful history. பாருங்கள், இதுக்கப்புறம் சொல்கிறது தான் இவ்வளோ தூரம் வந்த வித்தியாசமான ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரின்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி பல பருவங்களை தாண்டி வந்த அந்த ஹிஸ்ட்ரி இந்த ஸ்டேஜோட முடிய போகுது. அப்படிப்பட்ட ஸ்டேஜ் என்னது தான்? அதுதான் நம்ம சொல்லக்கூடிய செகண்ட் சைல்டுஹுட், 2ஆம் குழந்தை பருவம். எல்லா விஷயத்துக்கும் நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்கறது. ஒரு கை குழந்தை மாதிரி மாறக்கூடிய ஒரு வயசு. அவங்கள தூக்குறது கூட ஒரு ஆள் வேணும், ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஆள் வேணும். அப்படின்னா எல்லாமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடிய வயசு எதுனா அந்த குழந்தை ஸ்டேஜ், இந்த சைல்டுஹுட். ஸோ அப்படிப்பட்ட ஏஜ் தான் இங்கே செகண்ட் சைல்டுஹுட். ஸோ திஸ் கிரேட் அண்ட் ஈவென்ட்ஃபுல் டிஃப்ரெண்ட், அந்த ஸ்ட்ரேஞ்ச்னு அர்த்தம். இந்த மாதிரி வித்தியாசமான இப்படி ஒரு பெரிய ஒரு வரலாறு அப்படின்னா அர்த்தம், பெரிய ஒரு சரித்திரம். நம்ம ஒரு அந்த நம்ம பல ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி வந்த நாம்பளுடைய ஸ்டேஜ், ஹியூமன் பீயிங்ஸோடைய ஸ்டேஜ் இதோட முடிய போகுது. செகண்ட் சைல்டிஷ்னஸ், மியர் ஆப்லிவியன். ஆப்லிவியனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபர்கட்டிங். ஸோ இந்த 2ஆம் குழந்தை பருவம், அந்த 7th ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். யார் தெரியலையே, ஞாபகம் இல்லையே அப்படிம்பாங்க. பாட்டி நான் தான் பாட்டி அப்படின்னா தெரியாது, ஆத்தூர்காரர் பொண்ணு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துடக்கூடிய ஒரு ஏஜ் தான் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ். அடுத்து சான்ஸ் டீத். அப்போ அவங்க மறக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய நினைவுகள் மறந்து போயிடும், கண்ணு தெரியாமல் போயிடும், பல்லெல்லாமே விழுந்துடும், டேஸ்ட் எதுவுமே தெரியாது, எதுவுமே இல்லாத ஒரு ஏஜ் தான் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த சான்ஸ் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வித்தவுட். ஸ்டான்ஸ்னால் என்னது? வித்தவுட். சான்ஸ் அப்படின்னா வித்தவுட் டீத், சான்ஸ்னா வித்தவுட் ஐஸ். கண் இங்கே வித்தவுட் ஐஸ் கண் இல்லாமல் இல்லை, கண்ணு தெரியாமல் போயிடுது. அடுத்து டேஸ்ட்டு, இது மாதிரி எவ்ரிதிங். ஸோ தொடு உணர்வு எல்லாமே அவங்கள விட்டு போன ஒரு ஏஜ் தான். அப்போ இதுக்கப்புறம் என்ன தான்? டெத் தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது செகண்ட் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லலாம். இது இட் இஸ் ஆல் ஃபுல் ஆஃப் ஃபர்கட்ஃபுல்னஸ். எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். கான்ஷியஸ்னஸ் நம்மளுக்கு அங்கே மறந்து போயிடும், நம்மளுக்கு பல்லு இல்லாமல் போயிடும், கண்ணு தெரியாமல் போயிடும், டேஸ்ட் எதுவும் உணர முடியாது. அண்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் தி ஹியூமன் பாடி. அண்ட் திஸ் இஸ் தி லாஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் ஆஃப்டர் திஸ் ஏஜ் they leads to death. So this is the 7 stages of the human life. So we all play these 7 stages and we leads to a normal death. So this is explained by William Shakespeare. So now at last we can see the introduction about our author William Shakespeare. Already we have seen the history of Shakespeare. Now we can see the introduction which is given in the textbook. So our author William Shakespeare was a prolific writer. சரளமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய எழுதினாரு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக எழுதினாரு, ஒரு ப்ரலிஃபிக் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். டியூரிங், ஸோ அவரோட ஏஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலிசபெத்தன் அண்ட் ஜாக்கோபியன் ஏஜஸ். குவீன் எலிசபெத்தும் ஜாக்கோபியன் ஏஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ்
கிங் ஜேம்ஸ் இருப்பார். ஸோ இந்த ஏஜஸில் தான் இருக்கார். ஏஜஸ் ஆஃப் பிரிட்டிஷ் தியேட்டர்னு சொல்லலாம். ஸோ தியேட்டர் நாடகங்கள், திரையரங்கங்கள் அதிகமாக வளர்ந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு பல விதமான அவருடைய நாடகத்தை, அவருடைய கதைகளை எழுதின ஒரு பெரிய ஆத்தர் தான் யாருன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ அந்த டைமை நம்ம இங்கிலீஷ் ரெனைசான்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆங்கிலம் இங்கிலீஷ் அப்படிங்கிறது புது மலர், அதாவது ஒரு புது ஒரு மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வளர்ந்த ஒரு பீக்கான ஒரு ஏஜ் எது அப்படின்னா இந்த எலிசபெத்தன் அண்ட் ஜாக்கோபியன் ஏஜ். அதில் முக்கிய பங்கு ஷேக்ஸ்பியருக்கு இருக்குது. ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் ஆஃப் பெர்ஹாப்ஸ் ஹிஸ் மோஸ்ட் என்டியூரிங் லீகசி. அண்டர்லைன் பண்ணுங்க, என்டியூரிங் லீகசி. Deals about the problem. Enduring legacy na deals about the problem that exist. Deals about the problem that exist as a result of past. இறந்த, அதாவது past, அதாவது மறுபடியும் எழுதிக்கோங்க, deals with the problem that exist as the result of the past. அவங்களுக்கு முன்னாடி ஏஜில் இருக்கக்கூடிய நிறைய தவறுகள்னால இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது, இதனால தான் நம்மளுடைய பிரிட்டிஷனுடைய நாகரிகம் மாறுச்சு அப்படின்னு நிறைய உண்மையான விஷயத்தெல்லாம் ரிலேட் பண்ணி அவருடைய இதில் இருக்கும். அதுதான் இங்கே லீகசி. லீகசி அப்படின்னாவே என்ன அர்த்தம்? சட்ட ரீதியாக அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான சில விஷயத்தை அவருடைய ஒர்க்ஸில் கொண்டு வராரு. அதுக்காக வெறும் சொசைட்டி பற்றின அந்த விஷயத்தை மட்டும் அவர் சொல்ல வரல, நிறைய புது விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. பட் தே ஆர் நாட் ஒன்லி திங்ஸ் ஹீ ரோட். அந்த ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? பிரிட்டிஷனுடைய கலாச்சாரமோ இல்லை பிரிட்டிஷுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் போன செஞ்சுரியில் நடந்த பிரச்சனைகள் தான் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி சில உண்மையான விஷயத்தையுமே அவருடைய ரைட்டிங்ஸ்குள்ளே கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஷேக்ஸ்பியர் போயம்ஸ் ரிமைன் பாப்புலர் டு திஸ் டே. இந்த நாள் வரைக்கும் கூட அவருடைய போயம்ஸ், அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே பாப்புலராக இருக்குது, ஃபேமஸாக இருக்குது. ஷேக்ஸ்பியர்ஸ் ரிச் அண்ட் டைவர்ஸ் ஒர்க்ஸ். ரொம்ப ரிச் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்? பணக்காரன்னு அர்த்தமா? அவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது, அவ்வளோ புது விஷயத்தை. டைவர்ஸ்னால் எனது புதுசாக வித்தியாசமான ஒர்க்ஸ் ஹேவ் ஸ்பான்டு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஸ்பாண்டுனா release countless adaptation across multiple genres and நிறைய ஜெனர்ஸ், சரியா, நிறைய விதமான மக்களை பற்றியும் அவங்களுடைய கலாச்சாரங்களை பற்றியும் நிறைய வித்தியாசமான கதைகளை, வித்தியாசமான கேரக்டர்ஸை, வித்தியாசமான கலாச்சாரங்களை அவருடைய ரைட்டிங்ஸில் அவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். His writings have been compiled in various iterations. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இட்டரேஷன்ஸ்னா எ நியூ வேர்ஷன் ஆஃப் பீஸ். இட்டரேஷன்ஸ்னால் என்னது? எ நியூ வேர்ஷன் ஆஃப் அ பீஸ். ஒரு ரைட்டிங்னுடைய புது வேர்ஷன், நம்ம எடிஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி புதுப்பிச்சு வர்றது. ஸோ அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க? த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒரு புக்கு போட்டாங்க. அந்த புக்கில் அவருடைய எல்லா நாடகங்களும், அவருடைய அத்தனை 154 சானட்ஸும் போயம்ஸ் எல்லாமே அந்த ஒர்க்ஸில் இருக்குது. William Shakespeare continues to be one of the most important literary figures of the English language. ஆங்கில மொழியில் இன்னமுமே ஒரு ஆங்கில லிட்ரேச்சர் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் இன்னும் வில்லியம் ஷேக்ஸ்பியரும் ஒருத்தர் அப்படிங்கிறதுக்கு சான்று அவருடைய ஒர்க்ஸ். அது இன்னமும் நம்ம எல்லாமே ஒத்துக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கும். such a beautiful and an excellent and fabulous versatile writer, a prolific writer. எதை எப்படி வேணாலும் எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் யார் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். And he is one of the greatest dramatists and he is the father of English drama. ஸோ இதோட நாம் இந்த போயம் என் பண்ணுறோம். ஏற்கனவே ஜிஆர்கே சார் ஒரு தடவை இதை சொல்லியிருந்தார். பட் again I have taught you. If you have any doubt you can ask me. And I think you're going to write your unit test and you have this poem also included in that test portion, unit 1, 2 and 3.
So be ready for the examination because it is going to start on 15th, I think so. So please do write the examination. Utilize all the time, and if you have any doubt, you can ask me. Thank you, students. Thank you.